ஹலோ மக்களே வணக்கம். எங்கள் வீட்டாண்டே வந்து இந்த மீன்காரு மீன் வந்து கொடுத்துட்டு போனாருங்க. இவ்வளோ மீனும் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாரு. ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். ஒருவேளை மீன் நல்லா இருக்காதோ என்னன்னு நான் பயந்துகிட்டே க்ளீன் பண்ணலான்னு எடுத்து பார்த்தேன். மீன் வந்து நல்லா தாங்க இருந்தது. கொஞ்சம் போல் சின்ன சின்ன சைஸில் இருக்கிற சங்கராவும் கடல் ஐர மீனும் தாங்க கொடுத்துட்டு போயிருந்தார். இந்த கடல் ஐரையை நாங்கள் இதுக்கு முன்னாடி சமைச்சதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைமு. எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியல. ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணவே பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க எனக்கு. அதுக்கப்புறம் குழம்பு வைக்க தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என் ஸ்டைலில் தான் வச்சுருந்தேன். எப்போவுமே அம்மா வைப்பாங்க, இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெரும் சீரகமும் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து குழைய வதக்கிட்டு வீட்டிலே அரைச்ச மிளகா பொடியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி கரைசலை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். குழம்பு நல்லா கொதித்து சுண்டும் போது பார்த்திங்கன்னா மீனை போட்டு இறக்கணும். அடுப்பை வந்து லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மீனை போடணும். ஏன்னா ரொம்ப ஹெவியாக வச்சிட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி மீனை போடும்போது தண்ணி இல்லாமல் மீன் வந்து ட்ரையாக எடுத்து போடணும். தண்ணியோடு போட்டிங்கன்னா மறுபடியும் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்துரும் இல்லைங்களா. அதனால் இந்த கடல் ஐரையும் சங்கரா மீன் எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே போட்டு இன்றைக்கி குழம்பு வந்து வச்சுட்டேன். உண்மையாகவே குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. ஐர மீன் குழம்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் வந்து அதை சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் போல் ஐர மீனை என்ன பண்ணேன்னா லைட்டாக மசாலா பொடியெலாம் சேர்த்து இந்த மாதிரி பரட்டி வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு பரட்டி வச்சுருந்தேன். இதை வந்து நெத்திலி ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஃப்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே எல்லோரும் வந்து காலி பண்ணிட்டாங்க. கடைசியாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க.